ரோடு பார்த்தோம், நல்லா இருக்குது. இன்கேஸ் இந்த ரோடு நல்லா இல்லை, 50 mm கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? அப்படியே விட்டு போயிடலாமா? கண்டிப்பாக விட்டு போகக்கூடாது. இது நம்ம ரோடு, நம்ம வரி பணத்தில் போடப்படுற ரோடு. ஸோ அதனால் நம்ம கண்டிப்பாக கேள்வி கேட்கலாம். ராயபுரம் மன்றத்துலையும் மணலி மன்றத்துலையும் 2014 27 தார் சாலைகளை ஆய்வு செஞ்சதில் 23 தார் சாலைகள் வந்து மோசமான ரோடு போட்டிருக்காங்க. அதில் 4 தார் சாலைகள் மட்டும்தான் நல்ல ரோடாக போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாநகராட்சி அவங்களை மறுபடியும் அந்த ரோடை போட்டு கொடுக்க சொல்லி கேட்டுக்கொண்டாங்க. அந்த ஒப்பந்ததாரர்கள் மறுபடியும் அந்த ரோடை போட்டு கொடுத்தாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்? இந்த ரோடு வந்து தப்பாக இருக்குது, சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ரோட்டில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு பெட்டிஷனில் கையெழுத்து வாங்குங்க, ஜோனல் ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போங்க. இந்த மாதிரி ரோடு வந்து சரியாக இல்லை, இதனோட தரத்தை வந்து தயவு செஞ்சு ஆய்வு செய்து அறிக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிக்வஸ்ட் லெட்டரை மண்டல அதிகாரிகிட்ட கொடுங்க. கண்டிப்பாக அவங்க வந்து இதுக்கான ஆக்ஷன் எடுப்பாங்க. இந்த ரோடு போடும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 அதிகாரிகள், அதாவது குவாலிட்டி இன்ஜினியர்ஸ் வந்து 2 பேர் வருவாங்க. 2 பேர் வந்து இந்த தரத்தை பார்த்துட்டு கலவை கரெக்டாக இருக்குது, வெப்பம் கரெக்டாக இருக்குது, தார் கரெக்டாக இருக்குது அப்படின்ற சர்டிஃபிகேட் ஜோனல் ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் தான் ஒப்பந்ததாரர்களுக்கு காசே கொடுப்பாங்க அந்த ஃபண்டு. இன்கேஸ் நம்ம இந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணுறோம், இது தப்பாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒப்பந்ததாரர்களோட புள்ளியில் 500 புள்ளி, அதாவது பிளாக் மார்க் சொல்லுவாங்க, இது டெய்லியும் கொடுத்துட்டு வர அவங்களுக்கு வந்து ஒப்பந்ததாரர்கள் 500 புள்ளியை கிராஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஒப்பந்ததாரர்கள் அடுத்த 6 மாதத்துக்கு மாநகராட்சியால் விடப்படுற எந்த ஒரு டெண்டர்லையும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, கலந்துக்க முடியாது. ஸோ இந்த எம்பியாக இருக்கும், எம்எல்ஏவாக இருக்கும், கவுன்சிலராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஒப்பந்ததாரர்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு ரெப்போ இருக்கும். பட் மக்களுக்கும் ஒப்பந்ததாரர்களுக்குமான ரெப்போ பெருசாக இருக்கும், விரிவாக இருக்கும், அதாவது விரிசல் இருக்கும். இந்த விஷயத்தில் நம்ம கையில் எடுத்து தப்பாக இருக்குது அப்படின்னும் போது அப்ஜெக்ஷன் தெரிவித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒப்பந்ததாரர்கள் நமக்கு தரமான சாலையை அமைத்து கொடுக்க வாய்ப்புகள் அதிகம். அவங்களுக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா 6 மாதத்துக்கு அவங்களுக்கு வேறு ஒரு ஒப்பந்தத்தில் அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படின்றதுனால அவங்க எடுத்த ஒரு கான்ட்ராக்டை கரெக்டாக முடிச்சு கொடுப்பாங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.